ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் கோயில் என்னோட அனுபவம் தாங்க. திருச்செந்தூர் கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறவாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். திருச்செந்தூர் கோயில் வந்து நாங்கள் காலையில் 5 மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிட்டோம். 5 மணிக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பஸ்ஸு. நாங்கள் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணி ஆட்டோவில் தாங்க போயிட்டு கோயிலான போனோம். கோயிலுக்கு போயிட்டு கடலில் குளிக்க போனோம். கடலுக்கு போகும்போது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோம். 6 மணிக்கெலாம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் குளிச்சோங்க. 2 ஹவர்ஸு. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கோயில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து முன்னாடி சீக்கிரம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் சாமி பார்க்க முடியும், இல்லைனா வந்து சாமி கோயில் கும்பிட முடியாது, டைம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் 2 ஹவர்ஸ் 6 to 8 வந்து நம்ம குளித்தோம். அப்புறமா 8 o'clock வந்து சாமி கும்பிட வந்துட்டோம். 8 o'clock வந்தால் அவ்வளோ ரஷ்ஷுங்க, அவ்வளோ கூட்டம். நாங்கள் 6 மணிக்கு வரும்போதே பாதி பேர் கும்பிட்டு வெளியில் வந்துட்டாங்க சாமி கும்பிட்டு, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது 8 மணிக்கு போனோம். 8 மணிக்கு போனால் ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு இன்ச்சு தாங்க நகர்றாங்க, அவ்வளோ கூட்டம். உண்மையிலே சீசன் டைமில் உண்மையிலே குழந்தைங்கள வச்சுருக்கவங்கலாம் நிஜமாகவே கோயிலுக்கு போகக்கூடாதுங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்தா கியூவில் கிட்டத்தட்ட 8 மணிக்கு நாங்கள் போனோங்க. 12:30 1 மணி ஆயிடுச்சுங்க நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு. கிட்டத்தட்ட 12:30னா எத்தனை மணி நேரம் நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 4-5 மணி நேரம் ஒரு குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க வந்து கை குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு 2 வயசு குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை வந்து 1 வயசு 6 மாதம் குழந்தைங்களாம் அந்த க்யூவில் நின்று வராங்கன்னா உண்மையிலே குழந்தைங்களும் அழுந்துகிட்டே வந்தாங்கங்க. ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே. என்னென்னா அந்த கோயிலில் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போய் 8 மணிக்கு உள்ளே போனவங்க பாக்ஸாக அப்புறமா பட்டியில் அடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பட்டியில் அடிக்கும் போதும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சுங்க. நாங்கள் உள்ள சாமி கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சுங்க. 12 மணிக்கு மேலே உள்ள அந்த ஃபார்ம் பண்ணி அந்த சாமி கிட்ட போகிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு கோயில் சாமி கும்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷு. இடையில ஒரு லைன் வந்துச்சுங்க. கேட்டால் 100 ரூபா டிக்கெட்டாம் அப்படின்னு சொன்னாங்க. 100 ரூபா டிக்கெட்டுன்றது வந்து கோயிலுங்களில் எல்லாருக்குமே அது வந்து சரியா அப்படின்றது வந்து சொல்லுங்கள். டிக்கெட் வந்து எல்லாராலையுமே வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கஷ்டங்க. எல்லாருமே பணம் கொடுத்து பார்க்க முடியாது. கடவுளுன்றது வந்து நம்ம ஒரு கஷ்டத்துக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா அது வந்து கடவுளுக்கு முன்னாடி வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி சமந்தாங்க. இதில் வந்து இருக்கிறவங்க வந்து நான் பணம் கொடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எந்த கஷ்டமே இல்லாமல் போய் சாமியை பார்த்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கடவுளோட சப்போர்ட் இருக்கும். இல்லை 8 மணிலேருந்து 12:30 1 மணி வரைக்கும் க்யூவில் ஒரு குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு அவ்வளோ நெரிச்சலில் போய் கடவுளை பார்த்தா அது எந்த அளவுக்கு சரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி கோயில்களில் திருச்செந்தூர்ன்றதில் நிறைய கோயிலுங்களில் வந்து டிக்கெட் மூலிமா உள்ளே போகிறது வந்து இருக்கிறவங்க வந்து டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க, இல்லாதவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லலை. எல்லாராலையுமே போக முடியுங்க. 100 ரூபான்றது எல்லாராலையுமே ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பண்ண முடியாமல் போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு 1000கணக்கான பேர் வராங்க அப்படின்னா அத்தனை பேருமே வந்து பணம் கொடுத்து போகணுன்றது வந்து அவசியம் இல்லை. ஸோ அதனால் பணம் கொடுத்து போகிறோம் அப்படின்னா அதுக்கான நீட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லைனா ஒரு கை குழந்தைய வச்சுருக்காங்க, இல்லை வயசானவங்க அவங்களால நடக்க முடியல அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. கோயில்கள்லையுமே இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் உண்மையாகவே. நாங்கள் போகும்போது நாங்கள் கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி ஒரு க்யூ கரெக்டாக எனக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க. இடையில எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்தா கரெக்டாக 12 மணிக்கு வந்தவங்க தான். 12 மணிக்குனா அந்த ஒரு 1/2 hour கூட ஒரு க்யூவில் நிற்கல, ஒரு சாமிக்காக வெயிட் பண்ணலை அப்படின்னா அப்போ அவ்வளோ நேரம் குழந்தைங்கள வச்சு கஷ்டப்பட்டு நாங்கள் அப்பவும் பின்னாடி தான் இருந்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உண்மையிலே ஆனால் சாமியோட தரிசனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. அப்புறமா கோயில் முருகருடைய அருள் வந்து எப்போவுமே முருகரை பார்க்குறது வந்து நான் மயிலை பார்த்தாவே முருகரை பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நான் அந்த முருகர் வந்து மயில் தோகை விரிச்சிட்டு அழகாக அந்த என்னது கோபுரத்து மேலே அழகாக நின்று சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எது சரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பணம் கொடுத்து போகிறது வந்து சரியா, இல்லை வந்து பணம் இல்லாமல் நார்மல் லைனில் போகிறது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் லோகோ வந்து ஜமுனாக ஃப்ரூட் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோ வரும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ.